ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுந்தர் சி சாரோட அரண்மனை 5 படத்துலேருந்து நீ செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து அரண்மனை 4 பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கலெக்ஷன் வாரியாகவும் வேற லெவல் சம்பவம் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 5க்கான வேலைகள்லாம் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம சுந்தர் சி சார் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் ஹிட் கொடுத்துட்டே வரது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் சி சார் வேற லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 விட பார்ட் 2 கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை 5க்கான ஆக்டர்ஸ்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா சுந்தர் சி, விஜய் சேதுபதி, சந்தானம், யோகி பாபு போன்ற பலரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 படத்திலே விஜய் சேதுபதி அண்ட் சந்தானம் இவங்க 2 பேருமே நடிக்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன ஒரு விஷயமோ தெரியல, அவங்க இந்த படத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த அரண்மனை 5ல கொண்டு வருவார் நம்ம சுந்தர் சி சார் அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நடிக்க போகிற ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் இதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சில நியூஸ் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வர டிசம்பரே இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. ஓகே நண்பா, நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.